ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. பட்னா பைரட்ஸ் ஆக்ஷன்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் பட்னா பைரட்ஸோட பிகேஎல் சீசன் 12 ஸ்குவாட் எப்படி இருக்கு, இது எல்லாமே நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன ஸ்டார்டிங் 7 அவங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்கு, அட்லீஸ்ட் இப்பவாச்சும் சுதாகருக்கு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த மாதிரி பல டீட்டெயில்ஸை உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. So friends, பட்னா பைரட்ஸுக்கு புதுசா ஒரு கோச் அப்பாயின்ட் பண்ணப்பட்டார், அனூப் குமார். அவர் தான் இந்த டைம் டீமை பில்டப் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நல்லா இருக்கு இந்த டீம் பில்டு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது பட்னா பைரட்ஸ் ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 7 பிளேயர்ஸை ரீடைன் பண்ணாங்க. எலைட் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ஹமீத் நாடாங்கிற ஒருத்தருக்கு ரிட்டன்ஷன் கொடுத்தாங்க, பெரிய சர்ப்ரைஸ். இது இல்லாம தியாகராஜன் யுவராஜ் ஃப்ரம் தமிழ்நாடு லெஃப்ட் கார்னர் பிளேயர், அவருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் தென் சுதாகர் எம் அப்படிங்கிற ஒரு பிளேயரை ரீடைன் பண்ணாங்க. அண்டர் ரீடைன்டு யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் சூப்பரான ஒரு சாய்ஸ். இது இல்லாம எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் அயன், நவ்தீப், தீபக், சாஹில் பட்டேல் இந்த 4 பேருக்கும் ரிட்டன்ஷன் கிடைச்சிருந்துச்சு. அண்ட் என்ஐபிசா, சௌரவ், பிரியன்ஸ், மிலன், அன்கித் இந்த 4 பேரை எடுத்திருந்தாங்க. ஓவரால் இந்த 11 பேர் கொண்ட ஸ்குவாடை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஆக்ஷனுக்குள்ள போயிருந்தாங்க. அவங்களுக்கு மினிமம் ஸ்குவாட் சைஸுக்கு 7 பேர் எடுத்தா போதும், பட் ஆக்ஷன்ல போய் 8 பேர் எடுத்திருந்தாங்க. இப்போ அவங்களோட ஸ்குவாட் சைஸ் 19 பேரா இருக்கு. ஆக்ஷன்ல நிறையவே செலவு பண்ணியிருந்தாங்க. 3 லட்சம் மட்டும் தான் இப்போதைக்கு அவங்க கிட்ட பேலன்ஸ் இருக்கு. 9 ரைடர்ஸ், 9 டிஃபெண்டர்ஸ், ஒரு ஆல்ரவுண்டர் இவங்க டீம்ல இப்போதைக்கு இருக்காங்க. 2 FVM அப்படிங்கறத யூஸ் பண்ணியிருந்தாங்க இவங்க அவங்களோட பிளேயர்ஸுக்கு. சரி, ஆக்ஷன்ல எடுத்த பிளேயர்ஸ் யாருங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டைம் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அன்கித் ஜக்லான் அப்படிங்கிற ஒரு பிளேயரை 1.573 கோடி கொடுத்து எடுத்திருந்தாங்க. 20 லட்சம் தான் அவரோட பேஸ் பிரைஸ். 1.5 கோடி வரைக்கும் அவருக்கு போய் தூக்கிட்டு வந்தாங்க. இன்ஃபேக்ட் 1.5 கோடிக்கு FVM யூஸ் பண்ணாங்க இவருக்கு. இந்த அன்கித் ஜக்லான் பட்னா பைரட்ஸால NYP-ஆ சைன் பண்ணப்பட்டு காலங்காலமா இந்த டீம்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ஒரு லெஃப்ட் கார்னர் டிஃபெண்டர். இன்ஃபேக்ட் இந்த சீசன் அவர் ரிலீஸ் பண்ற ஐடியாவிலேயே அவங்க இல்ல, பட் அவர் ஆக்ஷனுக்கு போகணும்னு விரும்பினாரு. அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் நினைச்ச மாதிரி தான் நடந்திருந்துச்சு. திரும்பவும் பட்னாவுக்கே வந்துட்டாரு. அதுவும் ஒரு பெரிய அமௌண்ட், பெரிய வேல்யூ கையில எடுத்துக்கிட்டு. ஸோ அன்கித் ஜக்லான் ஒரு தரமான சாய்ஸ், ஒரு தரமான பை ஃப்ரம் ஆக்ஷன், கண்டிப்பா நோ டவுட். அண்ட் தென் தீபக் அப்படிங்கிற ஒரு ரைட் கவர் பிளேயர், அவருக்கும் FVM யூஸ் பண்ணாங்க. 86 லட்சம் வரைக்கும் அவருக்கும் கொடுத்திருந்தாங்க. சேம் அன்கித் ஜக்லான் மாதிரி தான் இவருமே ஒரு தரமான டிஃபெண்டர். ஆக்ஷனுக்குள்ள போகணும்னு ஆசைப்பட்டாரு, போனாரு, நல்ல அமௌண்ட் கிடைச்சது, வந்துட்டாரு. அதுக்கப்புறமா லெஃப்ட் கவருக்கு சங்கேஷ் ராவத் அப்படிங்கிற பிளேயரை 40.50 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. புனேரி பல்டனோட ஒரு அன்சங் ஹீரோ இந்த சங்கேஷ் ராவத். டிஃபென்ஸ் பண்றாரோ இல்லையா, சப்போர்ட் சும்மா தரமா இருக்கும். ஓவரால் பார்க்கும்போது அசிஸ்டுக்கு மட்டும் மார்க் கொடுக்கணும்னா இவரெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாரு, அப்படிப்பட்ட பிளேயர் தான். ஸோ சங்கேத்துக்கு 40 லட்சம் கொடுத்து எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் தென் மணிந்தர் சிங் ஒரு தரமான ரைடர். பிகேல பொறுத்த வரைக்கும் மேன் ஹீட்டர், மைட்டி மணிந்தர், பட் பேஸ் பிரைஸ் 20 லட்சத்துக்கு தூக்குனாங்க, சூப்பர். பாலா சாஹேப் ஜாதவ்ங்கிற ஒரு ரைட் கவர் டிஃபெண்டர், 13 லட்சம் பேஸ் பிரைஸ், பேக்கப் பிளேயர். அண்ட் தென் சோம்பீர் ரைட் கார்னருக்காக 13 லட்சம் பேஸ் பிரைஸ் கொடுத்து எடுத்தாங்க. அமீன் கர்பானி அப்படிங்கிற ஒரு பிளேயர் 13 லட்சம் பேஸ் பிரைஸ், கேட்டகரி சி ரைடர், இவர் ஃப்ரம் ஈரான். அண்ட் தென் மந்தீப் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளேயரை மட்டும் கேட்டகரி டி ல இருந்து எடுத்தாங்க. இவர் ஒரு ரைடர், 9 லட்சம் கொடுத்து எடுத்தாங்க. சோ இந்த 8 பேரையும் தான் பட்னா பைரட்ஸ் ஆக்ஷன்ல வாங்கியிருந்தாங்க. இவங்களுக்கு ஆக்ஷனுக்கு நான் கொடுக்க போற மார்க் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனுக்கு நான் 80 கொடுக்குறேன். சோ கண்டிப்பா நல்ல ஆக்ஷன் பண்ணிருக்காங்க, நோ டவுட். சோ பட் இவங்க பாத்தீங்கன்னா ரிட்டன்ஷன் இதை விட பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு தோணுச்சு. சோ 80 மார்க் அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களோட சாய்ஸ் எதுவா இருந்தாலும் நீங்க கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த டீமோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 9 ரைடர்ஸ் இந்த டீம்ல இருக்காங்க. சோ ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. இந்த ரைடர்ஸ் நீங்க பாக்குறீங்க இல்லையா ஸ்கிரீன்ல, சோ இவங்க எல்லாருமே பயங்கரமான பிளேயர்ஸ் தான், நோ டவுட். முக்கியமா மணிந்தர் சிங், சுதாகர் எம், அயன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் ஆல்ரெடி தங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. அது இல்லாம 9 டிஃபெண்டர்ஸ் இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி டீம்ல எடுத்த டிஃபெண்டர்ஸா இருக்கட்டும், ரீடைன் பண்ண பிளேயர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பர் தான். ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் மட்டும் தான் இருக்காரு, பட் அதுவும் யாருன்னு உங்களுக்கே தெரியும், அன்கித் ஜக்லான் ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் கிடையாது, பட் தலைவன் ஆல்ரவுண்டர்னு சொல்லிட்டு இருக்காப்ல. சோ இப்போ அவங்களோட ஸ்குவாடை ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன். ஒவ்வொரு பொசிஷன்லயும் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறத. ரைட் கார்னருக்கு சோம்பீர் குலியா, நவ்தீப், அமீன் கோர்பானி அண்ட் ஹமீத் நாடார், இந்த 4 பேர் இருக்காங்க. இவங்களோட பிரைமரி ரைட் கார்னர் சாய்ஸஸ் பார்க்கும்போது சோம்பீர் அண்ட் ஹமீத் நாடார் தான், பட் இருந்தாலும் கண்டிப்பா மத்த இருக்கிற 2 பேருமே பேக்கப்க்கு யூஸ் ஆவாங்க, நோ டவுட். லெஃப்ட் கார்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அன்கித் ஜக்லான் தான் பிரைமரி சாய்ஸ், அவருக்கு பேக்கப்பா தியாகராஜன் யுவராஜ் இருப்பாரு. அண்ட் இவங்க 2 பேருக்கும் பிரியன்சு அப்படிங்கிற
ஒருத்தரை பேக்கப்பா வச்சிருக்காங்க. சோ இதுதான் இவங்களோட லெஃப்ட் கார்னர் பொசிஷன்ல இருக்கிற பிளேயர்ஸ். அண்ட் தென் ரைட் கவர் பக்கம் வந்தோம் அப்படின்னா தீபக் தான் ஃபுல் சீசன் பிளே பண்ணுவாரு. ஒருவேளை தீபக் இன்ஜுரியோ இல்ல தவிர்க்க முடியாத காரணங்களால வெளியே போறாரோ இல்ல ஃபார்ம் அவுட்டோ நினைச்சீங்கன்னா அவருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கிற பாலா சாஹேப் ஜாதவ்ங்கிற ஒரு பிளேயரை உள்ள ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அவருக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிகேல பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் சன்கேஷ் சாவந்த் அண்ட் கூடவே சௌரவ் அப்படிங்கிற பிளேயர் இருக்காரு. சோ இந்த ரெண்டு பேரும் தான் லெஃப்ட் கவர் ஆப்ஷன்ஸ். ரைட் ரைடர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மணிந்தர் சிங், சாஹில் பட்டேல், தீபக் ஜக்லான், மிலான் தாஹியா, மந்தீப் குமார் இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ரைட் ரைடிங் ஆப்ஷனும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு பட்னா பைரட்ஸை பொறுத்த வரைக்கும். லெஃப்ட் ரைடர்ஸ்ல அயன், சுதாகர் எம் அண்ட் அன்கித் குமார் ராணா இந்த 3 பேர் இருக்காங்க. இங்க கோச்சஸ் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கோச்சா அனுப் குமார் தான் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தாரு. அவர் தான் ஹெட் கோச். அவர் பில்டப் பண்ண டீம் தான் இது. அண்ட் அவருக்கு அசிஸ்டன்ட் கோச்சா ஆல்ரெடி பிகேஎல்ல சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பட்னா பைரட்ஸை கேப்டனாகவும் பல டீம்ஸுக்கு கேப்டனாகவும் இருந்த பிரசாந்த் குமார் ராய் அசிஸ்டன்ட் கோச்சா இருக்காரு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா அசிஸ்டன்ட் கோச் பத்தி தனியா வீடியோ வேணுமா 12 டீம்ஸுக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம போட்டுருவோம். ஸோ இதுதான் பட்னா பைரட்ஸோட ஸ்குவாட் ஃபார் பிகேஎல் சீசன் 12. 19 பேர் கொண்ட ஸ்குவாடை வந்து வச்சிருக்காங்க. அண்ட் இந்த டீமோட ஸ்டார்டிங் 7 எப்படி இருக்க போகுது, எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது என்னோட ரைடர்ஸ் ஆப்ஷன் மணிந்தர் சிங், அயன், சுதாகர் எம் இந்த 3 பேரும் தான் என்னோட ரைடிங் ஆப்ஷன். கண்டிப்பா அயன் அப்படிங்கிற பிளேயரோட டாக்டிக்ஸ் அப்படிங்கிறது செமையா இருக்கும். சுதாகர் நான் சொல்லி தான் தெரியணுமா என்ன, சுதாகரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒய் ஹி இஸ் சுதாகர், சூறாவளி சுதாகர் அப்படிங்கிறது அன்டவுட்டட்லி ஹி இஸ் கிரேட். அது இல்லாம மணிந்தர் சிங் இப்போ ஏஜ் ஆயிடுச்சு, ஃபார்ம் இல்ல அப்படின்னு என்ன சொன்னாலுமே அவரால் தனியா ஒரு மேட்சை ஆப்போனன்ட் கிட்ட இருந்து புடிங்கிட முடியும். ஸோ அப்படி இருக்கிறப்போ மணிந்தர் சிங்கும் ஒரு செமையான சாய்ஸ், நோ டவுட். அண்ட் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு நம்ம தாராளமா சொல்லலாம். அவங்க ரீடைன் பண்ண லெஃப்ட் கார்னர் எவ்விஎம் கொடுத்து திரும்ப டீமுக்குள்ள எடுத்த லெஃப்ட் கார்னர் அன்கித் ஜக்லான் தான் லெஃப்ட் கார்னருக்கு ஆடுவாரு. இங்க கேப்டன் யாருங்கிறது மட்டும் கேள்விக்குறியா இருக்கு. ஸோ கடைசியில சொல்றேன், அன்கித் ஜக்லான் ஃபார் லெஃப்ட் கார்னர். ரைட் கார்னருக்கு அமித் நாடார் ஆர் சோம்பீர் குலியா. பட் நான் சோம்பீர் குலியா போறேன், பிகாஸ் எனக்கு வந்து சோம்பீர் குலியா கொஞ்சம் பிடிக்கும். அதனால சோம்பீர் தான் என்னோட சாய்ஸ் ஃபார் ரைட் கார்னர். ரைட் கவரை பொறுத்த வரைக்கும் நோ டவுட் தீபக் தான் இருப்பாரு ரைட் கவருக்கு. லெஃப்ட் கவரை பொறுத்த வரைக்கும் சன்கேஷ் சாவந்த். டிஃபென்ஸ் பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. ரைடிங் யூனிட்டும் சூப்பரா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. அண்ட் இங்க டீமோட கேப்டனா யாரை அப்பாயிண்ட் பண்ணலாம்? மணிந்தர் சிங் கண்டிப்பா ஒரு ஆப்ஷன், போவாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. லாஸ்ட் சீசன் கேப்டனா கொஞ்ச காலம் இருந்த அன்கித் ஜக்லான் போறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ சீனியாரிட்டி வைஸ் பார்த்தாங்கன்னா மணிந்தர் சிங் தான் ஆப்ஷன், இல்ல டீம் வைஸ் பார்க்கும்போது அன்கித் ஜக்லான் தான் ஒரு ஆப்ஷன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் படி மணிந்தர் சிங்கா அன்கித் ஜக்லானா யாரை கேப்டனா போடலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த டீமோட ஸ்குவாடுக்கு நான் கண்டிப்பா 85 மார்க் கொடுக்குறேன். நல்லா இருக்கு பேப்பர் வைஸா ஸ்குவாடு. பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ண போறாங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்டிங் 7 பக்காவா செட் ஆயிருக்கு. எனக்கு இந்த பிகேஎல் சீசன் 12 ஒரு சில டீம்ஸோட ஸ்டார்டிங் 7 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பேலன்ஸ்டா இருந்துச்சு. அதுல ஒன்னு இவங்க கண்டிப்பா டாப்ல நான் வைப்பேன். கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல ரைடர்ஸ், டிஃபெண்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ் கவுண்ட் டவுன் வரும். அதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் குறையாதவங்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.